எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற பன்னீர் டிக்கா தான் பார்க்க போகிறோம். நான் இது ஏன் செஞ்சேன்னா, எங்கள் பசங்க இருக்காங்க பாருங்க, கரெக்டாக அவங்க அப்பா ஊரில் இல்லாத போது அந்த ஹோட்டல் ஃபுட் வேணும்னு கேட்பாங்க, இல்லாட்டி மந்த் என்னன்னா கேட்பாங்க. இதை நம்மளே வீட்டில் செய்ய கற்றுக்கிட்டா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கப்பில் தயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் இல்லை, நான் வந்து வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரக பவுடர், கொஞ்சம் உப்பு, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரோட இதுவே தெரியாமல் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் பேப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன் இதை முதலே போடக்கூடாதுன்னா மறந்துட்டேங்க, என்ன பண்ணுறது இப்போ தான் ஞாபகம் வந்து. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் பாருங்கள், இது மாதிரி லேயராக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, அதுக்கப்புறமா கேப்சிகம், இதெல்லாம் நல்லா போட்டு அந்த மசாலா வந்து நல்லா படுற மாதிரி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கோட்டிங் ஆகிருக்குல்ல, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சூப்பராக பேம்பூ ஸ்டிக்கில் இது மாதிரி ஒன்று ஒன்றா குத்திக்கோங்க. உங்களுக்கு எது நிறையா வேணுமோ அது நிறையா போட்டுக்கோங்க. பன்னீர் கம்மியாக போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டங்க. எந்த ஆர்டரில் வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி தவா நல்லா சூடானோடனே நெய் ஊற்றி இப்படி திருப்புங்க. சூப்பரான பன்னீர் டிக்கா வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். அந்த சார்கோல், அந்த கறித்துண்டை வந்து கூட இதில் போட்டு ஸ்மோக் அது மாதிரி பண்ணலாம். பட் அது எங்கள் வீட்டில் இல்லாதனால இதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, ரெடி பன்னீர் டிக்கா. வீட்டில் யாரும் இல்லாத போது இல்லை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாத டைமில் இது மாதிரி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்களே வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா பண்ணலாம். பாருங்கள், அப்படி லெமனை புழிஞ்சு இப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயை ஊறுதில். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள்.